பாஜகவும் அதிமுகவும் இந்த தடவை இணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம். இல்லாட்டி வந்து தோற்றுருவாங்க, ரொம்ப மோசமாக தோப்பாங்கன்னு சொன்னால் அது மாதிரி மோசமாக தான் தோற்றுருக்காங்க. இவங்க ஏதோ பூசு வேலை செய்கிற மாதிரி ஏதோ நாங்கள் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கோம், அது இதெல்லாம் வந்து ஒரு சொத்தையான ஒரு வாதம். ஆக்சுவலாக திமுகவுடைய அந்த கூட்டணி பலம், அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, பெண்களுக்கான விஷயங்கள், அப்புறம் ஆன்டி மோடி ஓட்டு, இதெல்லாம் அவங்கள வந்து வெற்றிக்கு கொண்டு போயிடுது. ஆக்சுவலாக பாமக அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு ஒன்றும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்க கூட சேர்ந்து பிரயோஜனம் இல்லை, நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. திருவள்ளூர் போன்ற இடங்களில் நின்னாங்க, என்ன வெற்றி பெற்றாங்களா? பாமக அங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக தானே இருக்குது, வெற்றி பெற்றாங்களா? ஒன்றும் இல்லையே. அதிமுக அதுக்குள்ளே கட்டுப்பட்டு தன்னுடைய ஒருங்கிணைந்து ஒன்றுபட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஏடிஎம்காக எமர்ஜ் ஆகணும். எமர்ஜ் ஆகி இந்த மாதிரி பழனிசாமி தலைமையில் வீக்கான ஒரு அதிமுக இருந்தால் அது எவ்வளோ தூரம் அது ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது. சசிகலா தான் அதை இறங்கி ஒன்றுபடுத்தணும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் தொண்டர்கள் விரும்புகிறாங்களா இல்லையா தெரியாது. தொண்டர்களோட விருப்பம் என்னன்னா இந்த கட்சி ஒன்றுபடணும். அது சசிகலா பண்ணாலும் சரி, ஓபிஎஸ் பண்ணாலும் சரி, இல்லை பழனிசாமி பண்ணாலும் சரி, தினகரன் பண்ணாலும் சரி. நாம் தமிழர் விஷயம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பேசி முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேச்சுவார்த்தை 50% சீட்ஸ் வந்து கொடுக்குறதா ஏதோ ஒரு இது, நீங்கள் முதல்வராக இருங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டார் சீமான்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்திருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க பேச்சு ஃபைனலைஸ் ஆகிடுதுன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையாக போயான்னு தெரியாது. பேச்சுவார்த்தை சீரியஸாக போயிட்டு இருக்கு, முக்கால்வாசி ஃபைனலைஸ் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. நேர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் மேடம். 18வது மக்களவைத் தேர்தல் ஒரு வழியா நீண்ட காத்திருப்புக்கு பிறகு முடிவு வந்துருச்சு. இந்த தேர்தல் முடிவுகள் இந்த எக்ஸிட் போல் அப்படியே போலி அப்படின்னு உடச்செறிகிற மாதிரியான தேர்தல் முடிவுகளா வந்திருக்கு. இந்த தேர்தல் முடிவுகள் இப்படி அமையறதுக்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? பாஜக பக்கம், காங்கிரஸ் சைடு? இல்லை, அதுக்கு காரணம் வந்து மக்களுடைய எண்ணத்தை வந்து கருத்து கணிப்புகள் சரியாக பிரதிபலிக்கல, அவ்வளோதான். வேற என்ன இருக்குது? அதாவது இதை வந்து கரெக்டாக கணிச்சவர் வந்து இந்தியாவிலேயே ஒருத்தர் தான், யோகேந்திர யாதவ் தான் கரெக்டாக கணிச்சார். அவர் 5வது ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே அவர் வந்து ஒரு கருத்து வெளியிட்டார். இந்த 5 கட்ட தேர்தல் முடிவில் எனக்கு தோன்றது என்னென்னா, பாஜக வந்து அதிகபட்சம் 240லேருந்து 250 இடங்கள் தான் தனியாக பெறும் என்று ஒரு கருத்து அவர் வெளியிட்டார். அது உண்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் 5 கட்ட எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் சொன்னார். அது எப்படி சொன்னார்னா, இந்த கருத்து கணிப்பு நிபுணர்கள் விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள்லாம் பார்த்து சொல்கிறாங்களே, அது மாதிரிலாம் அந்த டேட்டாலாம் வச்சு அவர் பேசவே இல்லை. நான் வந்து மக்களை சந்தித்தேன், இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் மக்களை சந்தித்தேன். அந்த மக்கள் சொல்கிற கருத்துக்கள்லேருந்து சொல்கிறேன், பாஜக மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருக்கீங்க. ஸோ அதனால் தனி மெஜாரிட்டி அவங்க வர முடியாது, அவங்க மெஜாரிட்டிக்கு ஷார்ட்டாக தான் வருவாங்க, 240லேருந்து 250 தான் வருவாங்கன்றதை தெளிவாக சொன்ன ஒரே இந்தியாவில் ஒரே மனிதர் யோகேந்திர யாதவ் தான். அவர் கணிப்பு தான் கடைசியில் வந்து 5 கட்ட முடியும் போதே, 5 கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே சொன்ன அந்த கருத்து கணிப்பு தான் 7வது கட்டத்துலேயும் அதுதான் நடந்திருக்கு. பாஜக 240 இடங்களுக்கு மேலே வரலன்றதை நம்ம பார்க்குறோம். அதனால் மக்களுடைய எண்ணம் அதே மாதிரி. இந்தியா கூட்டணி தலைவர்கள் என்ன சொன்னாங்க இந்த கருத்து கணிப்பு வந்தபோது? இல்லை மக்களுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்குது, இதெல்லாம் கருத்து திணிப்பாக இருக்கே தவிர கணிப்பாக இல்லை அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ மக்களுடைய கணிப்பை சரியாக கணிக்காமல், மக்களுடைய கருத்தை சரியாக கணிக்காமல், அவருடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை பார்த்து அவங்க ஓட்டு போடுறாங்க. அவங்க ராமர் கோயிலை பார்த்து ஓட்டு போடல, முஸ்லீம்களுக்கு கோட்டாக தங்கத்தை கொடுத்துருவாங்க, தாலியை கொடுத்துருவாங்க, எருமையை கொடுத்துருவாங்க, அதை பார்த்து ஓட்டு போடல. அவனுக்கு அன்றாட வயிற்றுப்பாட்டு பிரச்சனை இருக்குது, விலைவாசி ஏறி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளை வேலை கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்தா மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றது எதிர்க்கட்சி கூட்டணிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுதான் அவங்களுடைய பிரச்சாரமாக இருக்குது. அதே சமயம் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை, பெண்களுக்கு கொடுக்குற 1 லட்சம் ஆகட்டும், 30 லட்சம் வேலைகளை ஃபில்லப் பண்ணுற விஷயங்களாகட்டும், இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுபட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரியங்காவோ அல்லது ராகுலோ போகிற எல்லா பேரணிக்கும் பெரிய கூட்டங்கள் வந்திருக்கு. அகிலேஷும் ராகுலும் கலந்து கொண்ட பேரணிகளுக்கு பெரிய கூட்டம் வந்திருக்கு. தேஜஸ்வரியும் ராகுலும் கலந்து கொண்ட கூட்டங்களுக்கு பேரணிக்கு பெரிய கூட்டங்கள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் கணிக்காமல் இந்த செப்பாலஜிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து யாருக்காக வேலை செஞ்சாங்க தெரியாது, அது வந்து யாருக்காகவோ வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஆள்பலம், அதானி பலம், அம்பானி பலம், எல்லா பலமும் இருக்கிற ஒரே கட்சி பாஜக தான். உலகத்திலேயே பெரிய பணக்கார கட்சி அவங்க தான். ஸோ அவங்க வந்து ஒரு கருத்து திணிப்பை வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதன் மூலமாக பங்குச்சந்தையில் வந்து புள்ளிகள் உயர்ந்து, பங்குகளோட விலைகள் உயர்ந்ததை தவிர வேற எந்த பயனும் யாருக்கும் வரல. நேற்று அது நம்பர்ஸ் குறையும் போது பங்குகளும் வீழ்ச்சி அடைந்ததை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதனால் இது ஏதோ ஒரு குறிக்கோளோடு தான் இது பண்ணப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக தொலைக்காட்சி சேனல்ஸும் வந்து டிஆர்பிக்காக
இதெல்லாம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்காத கருத்து கணிப்புகள் இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. இந்த வாட்டி பளிச்சுன்னு எல்லா அமைப்புகளும் பண்ண கருத்து கணிப்புகளும் பொய்யானது நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ மக்களுடைய எண்ணங்களை தெரிவிக்காத ஒரு கருத்து கணிப்பில் தான் இது இருந்திருக்கு ஆக்சுவலாக. தமிழக தேர்தல் முடிவுகள் 40க்கு 40 அப்படின்னு சொன்ன மாதிரியே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பும் அதே மாதிரியே அமைஞ்சிருக்கு. திமுகவுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி வந்து அவங்களுடைய உழைப்பால ஏற்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? நான் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து அவங்களுக்கு அந்த வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது திமுகவை பொறுத்த மட்டும் அந்த கூட்டணி காம்பேக்டாக இருந்தது. அந்த கூட்டணியோட பலம்னு ஒன்று, திமுக பலம்னு ஒன்று இருக்குது, திமுக கூட்டணி கட்சிகளுடைய பலம்னு ஒன்று இருக்குது. அது தவிர திமுக இந்த 3 வருஷ காலத்தில் செஞ்ச வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, பெண்களுக்கு குறிப்பாக 1000 ரூபாய் கொடுக்கறது, இலவச பஸ் பயணம், புதுமை பெண் திட்டம் போன்ற விஷயங்கள்லாம் பெண்களை மையப்படுத்தி செஞ்ச திட்டங்கள்லாம் எடுபட்டுருக்கு கீழே ஆக்சுவலாக. அது இன்னொன்று வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கான்னா இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா ஆசிரியர்களோ அரசு ஊழியர்களோ அவங்க மனநிலை வந்து வேறு மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி 1000 ரூபாய் கிடைக்காதவங்க மனநிலை, ஏன்னா 1.25 கோடி பேருக்கு தான் கொடுத்துருக்கீங்க, இன்னும் மீதி 1 கோடி பேருக்கு கொடுக்கலன்னா அந்த மனநிலை இருக்குது, அதிருப்தி இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதே சமயம் அரசு ஊழியர்களோ ஆசிரியர்களோ திமுக மேலே அதிருப்தியாக இருந்தாங்களே தவிர திமுகவை எதிர்த்து ஓட்டு போடணும் அப்படின்ற எண்ணத்துக்கு இன்னும் வரல. இன்னும் இந்த கவர்மெண்ட் நமக்கு ஏதாவது செய்யணும் அவங்க நினைக்கிறாங்க, ஆனால் அதிருப்தியாக இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு அதிமுக ஆதரவாகவோ யாருக்கும் ஒர்க் பண்ணல. ஆனால் திமுகவுக்கு எதிரான ஓட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஆன்டி டிஎம்கே ஓட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து 3ஆக பிரிந்து விட்டது. நாம் தமிழர், பாஜக, அதிமுகன்னு பிரிந்து விட்டது. அதே சமயம் ஆன்டி மோடி என்கிற ஒரு ஓட்டு இருக்குல்ல, அது தமிழ்நாட்டில் பலமாக இருக்குது. அது அப்படியே திமுக கூட்டணிக்கு வந்துடுச்சு. பாஜகவிலிருந்து பிரிந்து வந்த அதிமுக ஒரு ஆன்டி மோடி ஸ்டாண்டை ஸ்ட்ராங்காக எடுக்கலை. ஒரு மாதிரி வழவழா குழவழான்னு தான் அவங்க டீல் பண்ணாங்களே தவிர ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டி மோடியோ மோடி வேண்டானோ ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுக்கலை. அதனால் அந்த ஓட்டுலேருந்து அவங்க பிரிக்க முடியல. மைனாரிட்டி ஓட்டு அவங்களுக்கு போகலை. ஸோ மைனாரிட்டி ஓட்டு, தலித் ஓட்டு எல்லாமே திமுகவுக்கு போகிறதுனால, திமுக கூட்டணி பலமாக இருந்ததுனால, திமுகவுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால பெண்கள் பெனிஃபிட் ஆனதுனால அது வெற்றி பெற்றது. ஆனால் நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கலாம், போன வாட்டி 2019 மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஓட்டுடைய வித்தியாசங்கள் சில இடங்கள்லாம் குறைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வெற்றி தானே உங்களுக்கு. ஆனால் அதே சமயம் அவங்க ஓட் பர்சன்டேஜும் குறைஞ்சிருக்கு. போன வாட்டி வந்து ஒரு 24 தொகுதியில் உதயசூரியன் இருந்தது, இந்த வாட்டி 22 தொகுதியில் தான் அவங்க நின்னாங்க. 33% 26% குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது வெற்றி வித்தியாசத்தில் ஏற்பட்ட விளைவு தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதிமுகவும் பாஜகவும் ஒருவேளை ஒற்றுமையா இருந்திருந்தாங்கன்னா 2019ல இருந்த அதே கூட்டணியை கட்டமைச்சு 24 வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அந்த ஒரு சீட்டு அப்படிங்கிறது 4 சீட்டாவோ 5 சீட்டாவோ அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குமா? இல்லை, கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து இல்லை, ஒரு சீட் இல்லை, எந்த சீட்லையுமே வின் பண்ணலையே. 90ல ஒரு சீட்டு இருந்தது, இது 4 5 மாறி இருக்கு. அதான் தேனியில் வின் பண்ணாங்க, 4 5 இல்லை. இந்த முறை வந்திருக்குமான்னு கேக்குறேன். அவங்க அந்த கூட்டணி அதே கூட்டணி கட்டமைச்சிருந்தாங்கன்னா இந்த வாட்டி வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு 10 இடங்களில் கடுமையான போட்டியை உருவாக்கி ஒரு 6 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. இதை நான் வந்து இது வந்து தேர்தலுக்கு முன்னாடியே பல தடவை பல சமயங்களில் பேசும்போது சொல்லியிருக்கேன். பாஜகவும் அதிமுகவும் இந்த தடவை இணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம், இல்லாட்டி வந்து தோற்றுருவாங்க, ரொம்ப மோசமாக தோப்பாங்கன்னு சொன்னால் அது மாதிரி மோசமாக தான் தோற்றுருக்காங்க. இவங்க ஏதோ பூசு வேலை செய்கிற மாதிரி ஏதோ நாங்கள் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கோம், அது இதெல்லாம் வந்து ஒரு சொத்தையான ஒரு வாதம். ஆக்சுவலாக நீங்கள் 5 இடத்துல போட்டி போட்ட பாஜக நீங்கள் இன்றைக்கி 23 இடத்துல போட்டி போட்டீங்க. இந்த 8 இடத்துல முக்கியமான தலைவர்கள் போட்டி போட்டாங்க, அவங்களுக்கு அதிகமான ஓட்டுகள் வந்திருக்கு, 2ஆவது வந்திருக்காங்க. ஆனால் திமுகவுக்கும் அவங்களுக்கும் பெரிய கேப் இருக்குது, இருந்தாலுமே அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ 5 இடத்துல போட்டி போட்ட பாஜக 23 இடத்துல போட்டி போடும்போது அதிகமான வாக்கு வாங்குறது இயற்கையான ஒரு விஷயம். அது வந்து ஏன்னா நீ மோடி வேண்டும் என்கிற ஒரு குரூப்பை நீங்கள் அந்த குரூப் உங்களுக்கு ஓட்டு போட போகுது ஆக்சுவலாக. அதே மாதிரி அதிமுகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 இடங்களில் போட்டி போட்டாங்க. அவங்க போன வாட்டி எத்தனை இடத்துல போட்டி போட்டாங்க? போன வாட்டி 21 இடங்கள்லையும் தான் போட்டி போட்டாங்க. 35 இடங்களில் போட்டி போடும்போது அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை கிட்டத்தட்ட 19-20ன்னு ஓரளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணிட்டாங்க. பாயிண்ட் அதுதான். ஆனால் திமுக வந்து 2 தொகுதிகள் குறைவாக போட்டி போட்டிருக்கு. அதுக்கு ஒரு ஆன்டி இன்கவன்சி இருந்திருக்கும், அந்த ஓட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். இந்த 3 அணிக்குமே பிரிஞ்சு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுடைய அந்த கூட்டணி பலம், அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, பெண்களுக்கான விஷயங்கள், அப்புறம் ஆன்டி மோடி ஓட்டு, இதெல்லாம் அவங்கள வந்து வெற்றிக்கு கொண்டு போயிடுது ஆக்சுவலாக. அதனால் இந்த வாக்கு சதவீதத்தை சொல்லி அண்ணாமலையோ இல்லை எடப்பாடியோ வந்து ஒரு மாதிரி சொத்தைவாதத்தை வைக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. வரலாற்று இல்லாத அளவுக்கு கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய அளவுல பாஜக வெற்றி அடைஞ்சிருக்கு, ரொம்ப கணிசமான வாக்குகள்ல தான் வந்து அதிமுக டெபாசிட்டையே தக்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. நீங்க இதுவரைக்கும் கோயம்புத்தூர் பார்த்துருப்பீங்க, பெரிய வெற்றி வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல பாஜக வந்து 2ஆம் இடம் வந்திருக்கு. இது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். 26ல நிச்சயம் அதிமுக நிச்சயம்
மறுபடியும் பாஜக ஆட்சி அமையுங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது, நான் ஓவர் கான்ஃபிடன்ஸ்னா எடுத்துக்கோங்களேன், இதுதான் நடக்கும்ன்றாரு. இந்த எலெக்ஷன் மோடி வேண்டுமா வேண்டாமான்ற எலெக்ஷனுங்க. அடுத்த எலெக்ஷன் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமான்ற எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் அதிமுக வச்ச பிரச்சாரம் முழுக்க முழுக்க ஏதோ 26ல் சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன மாதிரி பிரச்சாரம் வைக்க முடியுமோ அதுதான் அதிமுக வச்சாங்க. அதில் தோத்தாங்க. அவங்க பாஜக என்ன பிரச்சாரம் வச்சாங்க, மோடி கண்டினியூ பண்ணணும், 10 வருஷம் ஆட்சி, 3வது தடவை மோடி வரணும்னு வச்சாங்க. அதுக்கும் மக்கள் வந்து செமையை அடி கொடுத்துட்டாங்க. அடுத்த வாட்டி தான் அவங்க வந்து ஸ்டாலின் வேண்டான்ற ஒரு விஷயத்த பாஜக வைக்க போகிறாங்க. அந்த முயற்சியை இந்த வாட்டி அதிமுகவே எடுத்துட்டாங்க, அதில் தோத்துட்டாங்க. ஸோ இன்னும் 2 வருஷ காலம் இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஆட்சி கொடுக்க போகிறதுன்றதை பொறுத்து தான் இந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு இது ரொம்ப சீரியஸாக மோடிக்கு ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு பிரச்சாரமாக மாறும்னு சொல்லலாம். இப்போ இந்த வாட்டி மோடி வேண்டும் என்று ஓட்டு போட்டவர்கள் அடுத்த வாட்டி வந்து ஸ்டாலின் வேண்டாம் என்று ஓட்டு போடுவார்களா என்பது அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இந்த வாட்டி நீங்கள் அடுத்த 2 வருஷத்தில் இப்போ மத்தியில் வந்து மோடியோட ஆட்சி இருக்குது, மத்தியில் என்ன மாதிரி குழப்பங்கள் வரும்லாம் தெரியாது நமக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த ஆட்சி மோடியோட ஆட்சி நிரந்தரமாக நீடிக்குமா நீடிக்காதான்றதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் தமிழ்நாட்டிலேயே வந்து நீங்கள் வந்து 11% வாக்கு வாங்கியிருக்கிறது அதிகமான இடங்களில் போட்டி போட்டதுனாலே தவிர உங்களுக்கு செல்வாக்கு ஏறி இருக்குன்றதுனால கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு ஷிஃப்ட் ஆகிருக்கு, ஏதோ சில ஓட்டுகள் ஷிஃப்ட் ஆகிருக்கு. அது அதிமுகலேருந்து கூட ஷிஃப்ட் ஆகிருக்கலாம். அதிமுக ஓட்டு 35 இடங்களில் போட்டதுனால அதிகமான ஓட்டு வந்திருக்கு. அவங்ககிட்டேருந்தே கொஞ்சம் ஓட்டு உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டுலாம் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே 11% நீங்கள் வந்து 26லேயே மெயின்டைன் பண்ணுவீங்களான்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. ரெண்டாவது நீங்கள் அப்போ அமைகிற கூட்டணியை பொறுத்து அதெல்லாம் இருக்குது. நீங்கள் வெறும் தனியாக போனீங்கன்னா இந்த அளவுக்கு ஓட்டுகள் நீங்கள் வாங்குவீங்களான்னு சொல்ல முடியாது. அது வந்து மாநில தேர்தல், இது வந்து நடந்தது சென்ட்ரலுக்கான ஒரு விஷயங்கள். ஸோ மாநில தேர்தல் உங்கள் தேசிய கட்சி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஈடுபடும், காங்கிரஸோட நிலைமை நம்ம பார்க்குறோம்ல. ஸோ உங்களுக்கு மாநிலத்தில் ஆளுகிற வாய்ப்பை அவங்க கொடுப்பாங்களா, தேசிய கட்சி கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து 2 மாநில கட்சிகளுக்கு இடையான ஒரு போட்டியாக தான் அது இருக்கும். அது திமுக அதிமுக இருக்கலாம், இல்லை நாம் தமிழர் விஜயும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது திமுக நாம் தமிழர் விஜய் மும்முனை போட்டியாக வரும். பாஜக இடமே இருக்காது அப்ப. இல்ல அதிமுகவுக்கு இருக்கும், பாஜகவுக்கு தேசிய கட்சியான பாஜகவுக்கான இடம் இருக்காது என்னுடைய கருத்து. மாநில தேர்தல் வரும்போது மாநிலத்தில் இருக்கிற கட்சிகள் திமுக அதிமுக சீமான், விஜய் வந்தாருன்னா விஜயும் சீமானும் சேர்ந்தாங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக வரும். அப்படி ஒரு மும்முனை போட்டி வருமே தவிர நீங்கள் யாரோட கூட்டணியாவது அதிமுக கூட்டணியில் நீங்கள் சேர வேண்டிய கட்டாயம் வருமே தவிர உங்கள் தலைமையில் எந்த அப்போ பாமகவோ யாரும் உங்கள் கூட வரமாட்டாங்க. ஏன்னா மாநில தேர்தல் வரும்போது அப்போ அவங்க வந்து உங்கள் ஒரு மாநில கட்சியோட கூட்டணி சேர்ந்து போட்டி போடுறது தான் தேமுதிக அல்லது பாமக விரும்புவாங்க. ஸோ இந்த வாட்டி பாமக அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு ஒன்றும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்க கூட சேர்ந்து பிரயோஜனம் இல்லை, நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. திருவள்ளூர் போன்ற இடங்களில் நின்னாங்க, இல்லை வெற்றி பெற்றாங்களா? பாமக அங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக தானே இருக்குது, வெற்றி பெற்றாங்களா? ஒன்றும் இல்லையே. பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாவட்டங்களில் வந்து உதாரணமாக எடுத்துக்கோங்க, சிதம்பரத்தில் வின் பண்ணாங்களா? இல்லையே. இன்னும் வேறு பல தொகுதிகளெல்லாம் பாமக அந்த இடத்துல போட்டி போட்டாங்க, பாஜக போட்டி போட்டாங்க. பாஜக திருவண்ணாமலையில் அஸ்வத்தாமன் வின் பண்ணாரா? ஒரு 3வது இடத்துல தானே வந்தார் அவர். ஸோ எந்த அளவுக்கு பாமக உங்களுக்கு உதவி இருக்குது, இல்லை எந்த அளவுக்கு வந்து பாஜக வந்து பாமக வெற்றிக்கு உதவி இருக்குது? ஒன்றுமே, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றும் பெருசாக உதவலை. அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டு கிடைச்சிருக்கிற வெற்றிக்கான விஷயங்கள் எதுவும் அங்கே நடக்கலை. அதனால் மாநில தேர்தல் வரும்போது பாஜகவை எல்லாம் ஓரங்கட்டுற விஷயங்கள் நடக்குமே தவிர அவங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க, அவங்களை நம்ம கூட்டணி, பாஜக தான் மாநில கட்சியோட கூட்டணி அமைக்கணுமே தவிர பாஜகவை தேடி யாரும் ஓட மாட்டாங்க. இந்த எலெக்ஷனும் அந்த எலெக்ஷனும் வேற டெம்ப்ளேட்டில் நடக்கிறது ஆக்சுவலாக. ஸோ இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அன்புமணி வந்து 26 தேர்தலை நோக்கி தான் இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லி கழகங்கள் இல்லாத ஆட்சி அப்படின்னு அண்ணாமலைக்கு ஒரு வழியாக அவர் சப்போர்ட் பண்ணுற விதத்தில் தான் இந்த முறை கூட்டணி அமைச்சார். இப்போ ஆனால் அவங்க வந்து மத்திய அமைச்சர் பதவிக்கு வந்து குறி வைக்கிறாங்கலாம் பேசப்பட்டது. இப்போ வந்து ஒரு தோல்வி தான் முகம் தான் தழுவப்பட்டிருக்கு. அப்படின்னா 26ல் திரும்பவும் அவர் தலைமையில் போனால் வெற்றி கிடைக்காதுங்கிறதுனால அதிமுக பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாங்க. ஒரு மாநில கட்சி பக்கம் தான் அவங்க வருவாங்க. ஏன்னா அன்புமணி ஏற்கனவே இன்னொன்று சொன்னார், 26ல் எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு வேற சொன்னார் ஒரு தடவை. பாயிண்ட் என்னன்னா அது இல்லை, அது சாத்தியப்படுமா இல்லையான்னு தெரியாது. பட் அடிப்படையான விஷயம் என்னன்னா, ஒரு மாநில கட்சி தலைமை திமுகனா திமுகவுக்கு எதிராக இருக்கிற அதிமுக, திமுகவுடைய எதிர்ப்பு அதுதான் முக்கியமாக கையாளுற விஷயம். ஸோ அதிமுக அதுக்குள்ளே தன்னுடைய ஒருங்கிணைந்து ஒன்றுபட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஏடிஎம்காக எமர்ஜாலும் இந்த மாதிரி பழனிசாமி தலைமையில் வீக்கான ஒரு அதிமுக இருந்தால் அது எவ்வளோ தூரம் அது ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது. அப்படியே மற்றவங்களாம் வந்து சேர்ந்தா கூட எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது. அதிமுக ஓபிஎஸ்ஓ தினகரனோ சசிகலாவோ எல்லோரும் சேர்ந்து கட்டமைத்து ஒரு முழுமையான ஒரு அதிமுகவா எமர்ஜானா அதை நோக்கி தான் தேமுதிகவும் போகும், பாமகவும் போகும், வேறு பல கட்சிகளும் போகுமே தவிர மற்றபடி போகாது.
மற்றபடி போகிறதுக்கான வாய்ப்பு வீக்காக இருக்கிற அதிமுக நோக்கி போக மாட்டாங்க. இப்போவே வீக்காக அதிமுக இருந்ததுனால தான் தேமுதிக மட்டும் போனாங்க, பாமக அந்த சைடு போகலை. ஆக்சுவலாக பாஜக சைடு போயிட்டாங்க, அதுலேயும் வந்து பலனும் கிடையாது. ஸோ வீக்காக இருந்ததுனால தான் தேமுதிக போனதுனால ஒரு பலனும் இல்லை. இப்போ விருதுநகரில் வந்து அதிமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி தான் விஜய் பிரபாகரன் வின் பண்ணியிருக்கலாம். அது வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணலை. ஸோ இந்த 2 கட்சிகளுக்குமே வந்து இந்த கூட்டணி கட்சிகள், கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிகள் எந்த அளவுக்கும் உதவலை. அதே மாதிரி இந்த கட்சிகளும் அந்த கட்சிகளுக்கு எதுவும் உதவலை. அதனால் when it comes to state election, அதிமுக முக்கியமான கட்சியாக இருக்குது. அது கூட மற்ற கட்சிகள்லாம் சேரும்போது ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழரும் விஜயும் சேர்ந்தாங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக, நாம் தமிழரும் விஜயும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பேசி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேச்சுவார்த்தை 50% சீட்ஸ் வந்து கொடுக்குறதா ஏதோ ஒரு இது, நீங்கள் முதல்வராக இருங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டார் சீமான்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்திருக்கு. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க பேச்சு ஃபைனலைஸ் ஆகிடுதுன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையாக போயான்னு தெரியாது. பேச்சுவார்த்தை சீரியஸாக போயிட்டுருக்கு. முக்கால்வாசி ஃபைனலைஸ் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. அது பேசின நடுவர்களே என்கிட்ட சொன்ன தகவலில் முக்கால்வாசி ஃபைனலைஸ் ஆகிடுச்சு, 50% சீட்ஸை நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் அது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியாது. ஸோ அதனால் அதுவும் ஒரு வலுவான கூட்டணியாக வரும். அப்போ அதிமுக தலைமையில் வந்து இவங்க தேமுதிக, பாமக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விஜய் பக்கம் பாமகலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ மும்முனை போட்டி வரும்போது பாஜக விஜய் சைடு போக முடியாது, அவங்க அதிமுக சைடு தான் வந்தாக வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் பாஜகவோட ரோல் இந்த எலெக்ஷனில், மத்தியில் எலெக்ஷன் நடந்ததுனால மோடி வேணுமா வேண்டாமா அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆஸ்பெக்டில் நடந்ததுனால அவங்க முக்கியத்துவம் பெற்றாங்களே தவிர 26 அவங்க ரோல் ஒன்றுமே கிடையாதுங்க தமிழ்நாட்டில். அவங்க ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணியில் இருக்கும், அது அதிமுகவா இருக்கும், அவ்வளவுதான். இப்போ நீங்க சொல்ற மாதிரி அதிமுக இப்பயும் வந்து பலகீனமா இருக்கு. பிரிஞ்சு ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவை நம்பி கிளம்பிறங்கி அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு முதல்வர் பதவியில் இருந்த ஒரு எம்பி தேர்தல் தோல்விங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுது. இப்போ சசிகலா அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க, திமுகவை எதிர்க்க முடியாம இவ்வளோ வந்து நம்ம இப்போ வந்து பிரிஞ்சிருக்கிறது ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ங்கிற மாதிரி தான் திமுகவோட மனநிலை இப்போ இருக்கு. இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்துட்டேன், இதுக்கு மேல நல்லா பொறுமையா இருக்க முடியாது, கட்டி காப்பம் திரும்ப கொண்டு வருவேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? எந்த அளவுக்கு அது முடியும்? இல்லை, அதுதான் தொண்டர்களோட விருப்பமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து சசிகலா தான் அதை இறங்கி ஒன்றுபடுத்தணும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் தொண்டர்கள் விரும்புகிறாங்களா இல்லையா தெரியாது. தொண்டர்களோட விருப்பம் என்னன்னா இந்த கட்சி ஒன்றுபடணும். அது சசிகலா பண்ணாலும் சரி, ஓபிஎஸ் பண்ணாலும் சரி, இல்லை பழனிசாமி பண்ணாலும் சரி, தினகரன் பண்ணாலும் சரி, எம்ஜிஆர் ஜெயலலிதா வழிவந்த தொண்டர்கள் எல்லோரும் ஒன்றுபடணுன்றது தான் தொண்டர்களுடைய விருப்பம். இந்த தலைவர்கள் தங்களுடைய ஈகோ காரணமாக முதல்ல இந்த கொங்கு மண்டலம் பிடியிலேருந்து அதிமுக விடுவிக்கணும். முதல்ல இந்த கொங்கு மண்டலத்துக்காரங்க கிட்ட மாட்டிட்டு இருக்குல்ல அதிமுக, கொங்கு பிரமுகர்களால் சிறைப்படுத்தப்பட்ட அதிமுகவை முதல்ல அதுலேருந்து விடுவிக்கணும். அந்த விடுவிக்கிற வேலையை தான் ஓபிஎஸும் தினகரனும் செய்யணும். அதை வந்து இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம கையில் கட்சி இருக்கு, நம்ம கையில் பொதுக்குழு உறுப்பினர்களுக்காக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 20% ஓட்டெல்லாம் ஏமாத்து வித்தை. அதனால் நீங்கள் அதிகமான இடங்களில் போட்டி போடுறதுனால வந்தது. அதை நம்பி யாரும் ஏமாறக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து 234 தொகுதிகளிலும் போடும்போது நீங்கள் இப்போ எப்படி 21 தொகுதிகளில் நீங்கள் டெபாசிட் இழந்திருக்கீங்க. இதை விட கேவலம் ஏதாவது இருக்குமா? ஆக்சுவலாக நீங்கள் பழனிசாமிக்கு இது 10வது தோல்வி. எத்தனை தடவை சமாதானம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் தொண்டர்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஆக்சுவலாக வெற்றியை நீங்கள் எப்போ காமிக்க போகிறீங்க? போன வாட்டியாவது ஓபிஎஸ் உங்கள் கூட இருந்தாருன்னு சொல்லலாம். இந்த வாட்டி நீ உங்கள் தலைமையில் தானே கட்சியை சந்திச்சது. அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து எல்லோரும் ஒன்றுபடணும். அதிமுகவில் இருக்கிற எல்லோரும் ஒன்றுபடணும். அது பிரிந்தவர்களெல்லாம் சேர்ந்து நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழி வந்த எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்றா நீங்கள் ஒரு பார்ட்டியாக கட்டமைச்சிங்கன்னா, ஈகோவெல்லாம் விட்டுட்டு கட்டமைச்சிங்கன்னா உங்களை நோக்கி பல பார்ட்டிகள் கூட்டணி அமைக்க வருவாங்க, இன்க்ளூடிங் பாஜக வருவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ரோல் இங்கே மாநில எலெக்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க தனியானாலும் மோசமாக தோப்பாங்க. இந்த வாட்டி அவங்க 11 இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க. இந்த வாட்டியே 11 இடத்துல அவங்க டெபாசிட் இழந்திருக்காங்க பாஜக. ஆமாம், சில இடத்துல 2வது வந்திருக்காங்கன்றது வேற விஷயம். 11 இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்கன்றது முக்கியமான விஷயம். அதனால் வந்து அண்ணாமலை 1008 பேசலாம், அவரும் ஒரு சொத்தைவாதம் தான். 23 இடத்துல போட்டு 11% ஓட்டு வாங்கினதுன்னு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அடிப்படையான விஷயம். ஸோ அதிமுக தங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கட்டமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ பழனிசாமி தன்னுடைய அந்த பிடிவாதத்தை விட்டுட்டு, ஈகோவை விட்டுட்டு எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஓபிஎஸ் பக்கமோ டிடிவி பக்கமோ மட்டும் போயிடுச்சுன்னா மட்டும் இங்கே எப்படி ஒரு கொங்கு பெல்ட் கையில் அதிமுக இருக்குங்கிற மாதிரி அவங்க கையில் போயிடுச்சுன்னா சசிகலா வந்து ஒரு சமூகத்தின் கையில் அதிமுக ஒப்படைச்சதா ஃபர்ஸ்ட் அங்கே தான் கூட்டு தலைமை வேணும். ஆக்சுவலாக தற்காலிகமாக ஒரு கூட்டு தலைமை, ஒரு ஒற்றை தலைமை வந்து ஒரு கட்சிக்கு முக்கியமான விஷயம், அது இருக்கணுன்றது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு இணைந்தவர்கள் சேரும்பொழுது
முதல்ல சில காலம் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டப் பண்ணணும். அதுக்கு ஒரு கூட்டு தலைமை கண்டிப்பாக அவசியம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கூட்டு தலைமையை வச்சுக்கோங்க. அது ஒரு ஜாயிண்ட்டாக ஒரு குழு வந்து மேனேஜ் பண்ணுது விஷயங்கள் அப்படின்னா, எல்லாமே முடிவுகள்லாம் குழு சேர்ந்து எடுக்குது அப்படின்னா, அது வந்து தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்கும். எல்லா பகுதி மக்களையும், எல்லா ஜாதி, எல்லா மதம், எல்லா சிறுபான்மையோர் உட்பட, தலித்துகள் உட்பட எல்லோரையும் அரவணைத்து நீங்கள் ஒரு குழுவாக நீங்கள் வச்சுட்டீங்க. அந்த குழு தான் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணுது அப்படின்னா, நிச்சயமாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். அப்புறம் நீங்கள் எமர்ஜ் ஆன பிறகு ஒரு கட்சியாக ஒரு தேர்தலில் ஒரு வெற்றியை சந்தித்த பிறகு அப்புறம் நீங்கள் வந்து உட்கட்சி தேர்தல் நடத்தி ஒரு நீங்கள் தலைமையை கூட நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அது உங்களுடைய இது. ஆனால் முதல்ல வந்து நீங்கள் ஒன்று சேர்ந்து நீங்கள் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டு ஒரு நம்பிக்கை உருவாக்குற வரையும் நீங்கள் வந்து ஒரு கூட்டு தலைமையை நீங்கள் கையாளலாம். அந்த கூட்டு தலைமை எனக்கு பர்சனலாக என்னுடைய பாயிண்ட், கூட்டு தலைமை சரியாக ஒர்க் அவுட் ஆகாதுன்றது தான். இருந்தாலுமே டெம்பரரியாக அது வந்து தேவை, எல்லோருக்கும் நம்பிக்கை உருவாக்குறதுக்காக. இது கொங்கு பக்கம் ஒருத்தர் இருக்காரு, இல்லை தெற்கு பக்கம் ஒருத்தர் இருக்காரு, இல்லை வன்னியர் பகுதியில் சி.வி. சண்முகம் இருக்காரு, இல்லை இந்த பக்கம் ஜெயக்குமார் இருக்காரு. நீங்கள் எல்லாரையும் அரவணைக்கணும்னா ஒரு கூட்டு தலைமை கண்டிப்பாக தேவை. ஒரு குழு வந்து நிர்வகிக்கணும் கட்சியை. அந்த மாதிரி விஷயத்தை முதல்ல நீங்கள் கொண்டாந்து நீங்கள் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டி நீங்கள் வின் பண்ணினீங்கன்னா, அடுத்தது வந்து நீங்கள் ஒரு உட்கட்சி தேர்தல் நடத்தி ஒற்றை தலைமைக்கு நீங்கள் போகலாம். இது மாதிரி அப்போ தான் வந்து மற்ற கட்சிகள் உங்களை நம்பி வருவாங்க, மக்களும் உங்களை நம்புவாங்க. நிச்சயமா சார். இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ.